அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வானதி பத்திரத்தை அடமானம் வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நடேசன், டே சேரா, வீட்டு பத்திரத்தை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவாப்பா உள்ள ரூமுக்குள்ள பீரோல தான்ப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், வேகமா பார்த்தா சட்டுப்பட்டுன்னு நடேசன் சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் பார்த்தா எடுத்துட்டு வராரு. சேரா, நீ கூட வரியா? ஏமா நிலா, இல்லாட்டி நீ வரியா அப்படின்னு சொல்லி இங்க நடேசன் கேட்க, நில்லுங்க, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க வேணான்னு. என்ன அவங்களுக்கு இப்ப 5 லட்சம் தானே தேவை, 5 லட்சத்தை அவங்களால முடிஞ்சா வெளியில கடன் வாங்கிக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், வெளியில கடன் கொடுக்க உன் அண்ணன் ரெடியா இருக்கேனா இல்ல உன் அப்பா ரெடியா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், இங்கே வருமா, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது ஏன் வீட்டு பத்திரம், என் பேர்ல இருக்கிற வீட்டு பத்திரத்தை நான் யாருக்கு அடமானம் வச்சு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது ஏன் விருப்பம், இதுல எதுக்கு நீ தலையிடுற அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், எல்லாம் வீட்டு நல்லதுக்கு தான் சொல்றேன், நானும் நாளைக்கு இந்த வீட்டுல வந்து வாழ போறவ தானே, நீங்க பாட்டுக்கு இவங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டை மீட்க முடியாம போச்சுன்னா வீடு அப்படியே மூழ்கி போயிரும்ல அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், அது சரி, வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓ வாயிலிருந்து இப்படி நல்ல வார்த்தையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் பாண்டி, வானதி உனக்கு இது தேவையில்லாத வேலை, எங்களுக்குள்ள நடக்கிறத நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இதுல எதுக்கு நீ வந்து மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், என்னது மூக்க நுழைக்கிறேனா, அப்ப இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கேட்க கூடாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஆமா அப்படித்தான், இங்க என்ன நடந்தாலும் நீ கேட்காத, வாயை திறக்காத, அவங்களுக்கு பணம் தேவை, அதனால வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போறோம், எனக்கு ஒண்ணுனா அவங்க வந்து நின்னாங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நான் வந்து நிப்பேன், இந்த வீட்டை வித்து கூட அவங்களுக்கு பணத்தை கொடுக்க நாங்கெல்லாம் தயாராத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அப்பதான் சோழன், அப்படி சொல்லடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லவும், ஐயோ பாண்டி வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னங்க அப்படியே உங்களுக்கு சாதகமா எல்லாரும் பேசவும் அப்படியே நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், இங்க பாரு வானதி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், எது பாண்டி தேவையில்லாம, எங்க நீ இப்ப மெக்கானிக் ஷெட்டை லீஸுக்கு எடுத்தேல, அப்ப யாராவது வந்து இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு உனக்கு பணம் கொடுத்தாங்களா? இல்ல அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏண்டி நீ என்ன லூசா, அப்ப வீட்டு பத்திரம் எங்க பேர்ல இருக்கானே தெரியாது, வீட்டு பத்திரம் கிடைச்சதே இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அது சரி, நீ உங்க வீட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இங்க பாரு வானதி, நான் ஒரு கடையை லீஸுக்கு எடுக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சதும் வீட்டுல எல்லாரும் முடிஞ்சத பணத்தை கொடுத்தாங்க, ஏன் இவங்க எனக்கு பணம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது, ராத்திரி பகலா வேலை பார்த்து 60,000 எனக்கு கொடுத்தாங்க, இம்பிட்டு பேசுறியே, நீ எனக்கு 1 ரூபா கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி குத்தி காட்டுறியா, நான் 1 ரூபா கூட உன்னுடைய செட்டுக்கு போடலைன்றத குத்தி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இங்க பாரு வானதி, நான் குத்தி எல்லாம் காட்டல, நீ பேசுனதுக்கு நான் பேசினேன் அவ்வளவுதான், இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் கொடுக்கறதுல எங்களுக்கெல்லாம் சம்மதம், அவங்களுக்கு கொடுக்கறதுல ஒட்டு இருக்கு, அதனால நாங்க கொடுக்கறோம், இதுல உனக்கு என்ன தேவையில்லாத வேலை, நாங்க வீட்டை மீட்கிறோம் மீட்காம போறோம், அது எங்களோட பிரச்சனை, உனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பார்த்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுனதும், அப்ப இங்க என்ன நடந்தாலும் நான் கேட்க கூடாது, அப்படித்தானே பாண்டி, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அதானே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், நாங்க சொல்றதை நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், இந்த தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காது அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், இதுக்கு தான் நீ போன் பண்ணாலும் போன் எடுக்காம உன் முகத்திலேயே முழிக்காம உன்கிட்ட பேசாம நான் பாட்டுக்கு இருந்தேன், நீ அதனோட வீட்டுக்கு வந்த, உன்கிட்ட பேசாம இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ தானடா வந்து பேசுன, இப்ப உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்து பேசுனா ஏதோ இணைய 3வது மனுஷி மாதிரி, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, ஏதோ உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு லூசு மாதிரி கோவப்படவும், பாண்டிக்கும் பார்த்தா கோவம் வந்துருது, எவ்வளவோ பொறுத்து பாக்குறாரு, ஆனா பாண்டியால பார்த்தா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எல்லாம் இந்த நிலாவால வந்துச்சு, நான் தான் உன்னை அன்னைக்கு சொன்னல பாண்டி, இவங்க எப்பதான் ஹாஸ்டலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பார்த்தா வானதி விடவும், அப்பதான் சோழன், நிலா, நடேசன், சேரன் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி ஆகுது, என்னது நிலா ஹாஸ்டல் போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நிலாவுக்கும் பார்த்தா பக்குன்னு இருக்கு, வானதி வாயை மூடு வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், நான் சொன்னது உண்மைதானே பாண்டி, இவங்களுக்கு எதுக்காக நீங்க பணத்தை கொடுக்கணும், என்னமோ உண்மையிலேயே இந்த வீட்டு என்ன மருமகளா இவங்க, ஃபேக் மேரேஜ் பண்ணதுக்கு இந்த பாடு, இவங்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க எப்பதான் வீட்டை விட்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி முணுமுணுக்க, அது பார்த்தா எல்லாருக்கும் அதுலயும் கேட்டுருது,
ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பார்த்தா பாண்டி ஒரு அறை விட்டுறாரு. நீ முதல்ல போடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், போயிருவேன் பாண்டி, இனிமேல் உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன், உன் முகத்துல முழிக்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னைய மொத்தமா மறந்துறேன் தான் இருந்தேன். நீ அதனடா வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லி மாத்தி மாத்தி போன் பண்ணி என் வீட்டுக்கு வந்து பேசி நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுற அளவுக்கு கொண்டாந்த. இப்ப என்னன்னா எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறல. இப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு தேவையே இல்லை. நீ எக்கேடோ கெட்டு போய் தொல்லடா. உன் வீட்டுல இருக்கிறவங்களை இப்படி நம்பி நம்பி நீ நடுத்தெருவுல தான் நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு கோவப்பட்டு கிளம்பவும், வேகமா ஓடி போய் பார்த்தா நிலா வானதியோடைய கையை பிடிக்கிறாங்க. வானதி நில்லுங்க வானதி, இங்க நடந்ததெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எதங்க பெருசா எடுத்துக்கிற கூடாது, எதை பெருசா எடுத்துக்கிற கூடாது, இப்படி உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ அடிச்சு பேசுறானே, இதை நான் பெருசா எடுத்துக்கிறாம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், பாண்டி எதுக்காக இப்ப வானதி அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், போதுங்க எல்லாமே உங்களாலதான் வந்துச்சு, நீங்க எதுக்குங்க முதல்ல இந்த வீட்டுல இருக்கீங்க, நீங்க ஃபேக் மேரேஜ் பண்ணது என்னைக்கு எனக்கு தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து உங்களை பார்க்கலாம் எனக்கு அப்படி எரிச்சலா வருது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் போது சரி உங்களை மாதிரி ஒரு மருமகளா நடந்துக்கிறோம்னு நினைச்சேன். ஆனா என்னைக்கு நீங்க ஃபேக் மேரேஜ் பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்க்கையில எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏதோ பொய்யான மருமகளுக்கு இந்த பாடு. சோழனுக்கு பொண்டாட்டியே கிடையாது, ஆனா சோழனுடைய பொண்டாட்டியை விட ஓவரா நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா இருக்கிற கோவத்தெல்லாம் நிலா மேல காட்டவும், அப்ப சோழனுக்கு பார்த்தா கோவம் வந்துருது. இங்க பாரு, நீ பாண்டி கிட்டதான் அடி வாங்கின, அடுத்து என்கிட்டே அடி வாங்கிடுவ அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். சோழன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கோவப்படவும், அப்புறம் என்னங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா, தேவையே இல்லாம நம்ம வீட்டு விஷயத்துல வந்து இவளா மூக்க நுழைச்சு இப்ப பாண்டி கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அந்த கோவத்தெல்லாம் உங்க மேல காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம். அடிங்க, நீங்களும் வந்து அடிங்க, பாண்டி இப்ப அடிச்சா இப்படி குடும்பத்தோட சேர்ந்து இனி அடிச்சு கொன்றுங்க. இந்த பாண்டிய பார்த்து பேசி பழகுனதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா கோவப்படவும், நீ இப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பாண்டியும் பார்த்தா ரொம்ப கோவப்படுறாரு. இங்க வானதி பார்த்தா கோப்பட்டு வீட்டுக்கும் போயிருது. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வானதி தேமி அழுதுகிட்டு இருக்கு. ஏய் வானதி, என்னடி ஆச்சு, ஏதோ அவனை பார்க்க போறேன்னு போன, என்னடி ஆச்சு, என்னடி அழுதுகிட்டே இருக்க, என்னதாண்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கும். இங்க பாருமா, நீ எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாரு, எனக்கு அந்த பாண்டி வேணவே வேணாம், அவன் சமகாசமே எனக்கு இனிமேல் வேணாம், கொஞ்சம் கூட என்னை மதிக்க கூட மாட்டிக்கிறாமா, என்னை அடிச்சு துரத்தி விட்டுட்டான், எனக்கு இனிமேல் அவன் கூட எந்த சவகாசமும் கிடையாது, நான் அவனை இத்தோட தலை முழுகிறேன், நீ எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு, நீ எந்த மாப்பிள்ளைய பாக்குறியோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா கோவத்துல முடிவெடுத்துருது. என்ன தாண்டி நடந்துச்சு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், இங்க பாருமா, நான் சொன்னது என்கிட்ட இனிமேல் எதுவுமே கேட்காது, அந்த பாண்டி அப்படின்றவன் என் வாழ்க்கையில இனிமேல் கிடையவே கிடையாது, அவனை இத்தோட நான் தலை முழுகிட்டேன், நீ எந்த மாப்பிள்ளைய பார்த்து நீ கழுத்தை நீட்டு சொல்லுறியோ நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேமா, எனக்கு இந்த மேல் பாண்டி வேணவே வேணாமா, என்னை அசிங்கப்படுத்துறவனை, என்னை ஒரு பொருட்டா மதிக்காதவன் பின்னாடி நான் அலைஞ்சு அசிங்கப்படுறதுக்கு அவனை மொத்தமா மறந்து வேற ஒரு வாழ்க்கையை பார்க்கறதாம்மா எனக்கு நல்லது, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுமா, வேணாமா, எனக்கு வேணவே வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு அழுன்னு கடந்து அழுதுகிட்டு கிடக்கு.